வெல்கம் டு நார்மல் மேன் தாட்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செட்நெட் எக்ஸாமில் பேப்பர் 1 சிலபஸ் டீச்சிங் ஆப்டிடியூட் ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிலாங்ஸ் டு எ ப்ரொஜெக்டட் எய்ட். ப்ரொஜெக்டட் எய்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எய்டை எடுத்து அதை டச் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டலாம். அதை தான் ப்ரொஜெக்டட் எய்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குளோப், அந்த குளோப் தான் என்னதுன்னா ப்ரொஜெக்டட் எய்ட். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, எ டீச்சர் இஸ் செட் டு பி ஃப்ளூயண்ட் இன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இஃப் ஹீ கேன் ஆஸ்க். அதாவது ஒரு டீச்சர் கொஸ்டின்ஸ் கேட்குறதுலலாம் ரொம்ப ஃப்ளூயன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நிர்ணயிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் எ ஃபிக்ஸட் டைம். அதாவது இப்போ 15 மினிட்ஸ் அவங்க 45 மினிட்ஸ் இல்லைனா 1 hour கிளாஸில் 45 மினிட்ஸ் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அண்ட் 15 மினிட்ஸில் கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 15 மினிட்ஸில் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்க முடியுதோ அந்த அளவுக்கு அவங்க ஃப்ளூயன்சி இருக்குது டீச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் ஹைலி ரிலேட்டட் டு எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங். அதாவது கீழே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸில் எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் டீச்சிங்கில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்சர் ஏ, ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லேர்னர். அதாவது லேர்னருக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து நிறைய கற்றுருப்பாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய கற்றுருப்பாங்க, அவங்களோட என்விரான்மெண்ட் நிறைய இது ஆல்ரெடி லேர்னருக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை வச்சு தான் அவங்க காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ டீச்சர் சொல்லி கொடுக்குற நாலேஜும் சேர்த்து நிறைய கெயின் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அடித்தளமாக இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுதான் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கன்சார்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் இஸ். கன்சார்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிஇசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது யூனிவர்சிட்டியில் கம்யூனிகேஷனுக்காக அண்டு இந்த லேர்னிங்காக ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு சென்டர் செட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதில் வருது. நோடல் ஏஜென்சி டு கோஆர்டினேட் த ப்ரொடக்ஷன் இஸ் எஜுகேஷனல் கண்டென்ட், இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர், எ கைட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர் for production of educational content. So answer all of the above. Fifth question பாருங்க, a teacher can be successful if he or she. அதாவது ஒரு டீச்சர் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் presents the subject matter in a well organized manner. அதாவது அவங்க அவங்களோட சப்ஜெக்ட் மேட்டரை எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக அவங்க வெளியில் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின், டைனமிக் அப்ரோச் டு டீச்சிங் மீன்ஸ். அதாவது டீச்சிங்கில் டைனமிக் அப்ரோச் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி ரெக்யர்ட் டு லேர்ன் த்ரூ ஆக்டிவிட்டீஸ். அதாவது டைனமிக் அப்ரோச் என்ன அப்படின்னு சொன்னாக்கி, லேர்னர்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆக்டிவிட்டீஸ் மூலமாக. டீச்சர் அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்கணும், அந்த ஆக்டிவிட்டியை அவங்க செய்கிற மூலமாக லேர்ன் பண்ணுறது தான் டைனமிக் அப்ரோச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. And seventh question, by which of the following methods the true evaluation of the students is possible. அதாவது நிறைய எவாலுவேஷன் மெத்தட் இருக்குது. அதில் எந்த ஒரு எவாலுவேஷன் ட்ரூ எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் எவாலுவேஷன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கண்டினியூஸாக அவங்கள எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன டெய்லி டெஸ்ட் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம், இல்லைனாக்கி வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். அப்படி கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் எய்த் கொஸ்டின், சப்போஸ் எ ஸ்டூடெண்ட் வாண்ட்ஸ் டு ஷேர் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் வித் ஹிஸ் டீச்சர் அண்ட் ஹி விசிட்ஸ் த டீச்சர்ஸ் ஹவுஸ் ஃபார் த பர்பஸ் த டீச்சர் ஷுட். அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை அவன் டீச்சர் வீட்டுக்கு போய் அவன் டீச்சர்கிட்ட சொல்லலாமா? அப்படி சொல்லும்போது டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, எக்ஸ்டெண்ட் ரீசனபிள் ஹெல்ப் அண்ட் பூஸ்ட் ஹிஸ் மோரல்.
அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கே அவனுக்கு வந்து என்ன ஹெல்ப் தேவைப்படுதோ அதை கண்டிப்பாக டீச்சர் வந்து செய்யணும், வீட்டுக்கு வராது அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்யணும்னா ப்ராப்பராக அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அதே மாதிரி அவனை வந்து பூஸ்டப் பண்ணணும், அவனை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 9th question, when some students are deliberately attempting to disturb the discipline of the class by making mischief, what will be your role as a teacher? அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் வேணும்னே ரொம்ப டிசிப்ளின் இல்லாமல் நடப்பாங்க, அவங்களோட பிஹேவியர்லாம் சும்மா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர் வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாக்கி, கிவிங் தம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ் தேர் பிஹேவியர். இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்களோட பிஹேவியர் ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணணும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களோட பிஹேவியர், அவங்களோட மென்டல் எபிலிட்டி, அதாவது அவங்களோட மென்டலி அவங்க வந்து வேணும்னே பண்ணுறாங்களா என்னங்கிறத வந்து நம்ம வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th question, if you get an opportunity to teach a visually challenged student along with normal students, what type of treatment would you like to give him in the class? அதாவது விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்னாக்கி ஒருவேளை கண்ணு தெரியாத ஸ்டூடெண்ட் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்து படித்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் எ சீட் இன் த ஃப்ரண்ட் ரோ அண்ட் ட்ரை டு டீச் அட் எ பேஸ் கன்வீனியன்ட் டு ஹிம். நம்ம வந்து அப்படி விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பேக் பெஞ்சிலலாம் உட்கார வைக்கக்கூடாது, அவங்கள வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ நம்ம எப்படி டீச் பண்ணால் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த இதில் இருந்து அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11th question, which of the following is not a characteristic of a good achievement test? அதாவது நிறைய அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, இதில் வந்து எந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து நல்ல ஒரு குட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அது என்னன்னா, ஆம்பிகுயிட்டி டெஸ்ட் வந்து நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ குட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். 12th one வந்து which of the following qualities is most essential for teacher? எந்த குவாலிட்டி வந்து ரொம்ப தேவையான ஒன்று டீச்சருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he should be an expert in his subject. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் விட அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், அவங்களோட சப்ஜெக்டில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அவங்க வந்து தமிழ் லெக்சரராக இருந்தாங்கன்னாக்கி தமிழில் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அவங்க எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்காங்களோ அதில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அண்ட் 13th question வந்து for maintaining an effective discipline in the class the teacher should. அதாவது ஒரு எஃபெக்டிவ் டிசிப்ளினை வந்து நம்ம கிளாஸில் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, டீல் வித் தம் பொலைட்லி அண்ட் ஃபேமிலி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து எப்போவுமே கொஞ்சம் பொலைட்டாக தான் இருக்கணும், அதே மாதிரி ஃபேமிலியாக நம்ம இது டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அடல்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களோட ஏஜுக்கு வந்து டீச்சர் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒபே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்கள வந்து பொலைட்டாக ஹேண்டில் பண்ணணும், அட் த சேம் டைம் ஃபேமிலியாகவும் இருக்கணும், கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபேமிலியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் உறுதியாகவும் இருக்கணும். அண்ட் 14th question, an effective teaching aid is one which. அதாவது எஃபெக்டிவ் டீச்சிங் எய்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட்ஸ் ஆல் ஃபேக்கல்டிஸ். அதாவது எல்லா ஃபேக்கல்டிஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவேட்டாக வச்சுருக்க மாதிரி உள்ள எய்ட்ஸ் தான் எஃபெக்டிவ் டீச்சிங் எய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 15th one, தோஸ் டீச்சர்ஸ் ஆர் பாப்புலர் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ. அதாவது எந்த டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் தம் சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் அவங்களோட மாணவர்கள் மத்தியில் வந்து ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. அண்ட் 16th question, த எசன்ஸ் ஆஃப் அன் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் இஸ். அதாவது ஒரு கிளாஸ் ரூம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன என்விரான்மெண்ட் அந்த கிளாஸ் ரூமில் இருக்கணும் அப்படின்னா, ஆப்ஷன் பி, லைவ்லி ஸ்டூடெண்ட் டீச்சர் இன்ட்ராக்ஷன். அதாவது டீச்சர் மட்டுமே, லெக்சரர் மட்டுமே இருந்து லெக்சர் எடுத்துகிட்டு இருந்தாக்க அது வந்து ஒரு எஃபெக்டிவ் இருக்காது அந்த கிளாஸ் ரூம். ஆனால் மாறா ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் இன்ட்ராக்ஷனோட அந்த கிளாஸ் ரூம் போச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
And 70th question, on the first day of his class, if a teacher is asked by the students to introduce himself, he should. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டே கிளாஸ்க்கு போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, டெல் தம் அபவுட் ஹிம்செல்ஃப் இன் ப்ரீஃப். நீங்கள் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லலாம். அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் எடுக்கக்கூடாது. உங்களை பற்றி அவங்களுக்கு என்னதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ப்ரீஃபாக அவங்கள்ட்ட சொல்லலாம். And 18th question, moral values can be effectively inculcated among the students when the teacher. அதாவது மாரல் வேல்யூஸ் வந்து அவங்களோட நல்ல வழக்கங்கள் எல்லாமே எப்போ மாணவர்கள் மத்தியில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிம்செல்ஃப் ப்ராக்டிசஸ் தம். டீச்சர் ஃபஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க கரெக்ட் டைமுக்கு கிளாஸ்க்கு வராங்க, அவங்க வந்து அவங்களோட டியூட்டியெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். லெக்சரர்ஸோ டீச்சர்ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் செட் எக்ஸாம், நெட் எக்ஸாமுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.